ஆசனாண்டியப்பன் அவர்கள் என்ன யோகாசனங்களை நமக்காக கற்றுத்தர வந்திருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் முதல் பகுதியாக வரவிருப்பது நலமுடன் வாழ. என் இனிய உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமைச் சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு அதிகாலை வேளையில் அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். எத்தனையோ நிகழ்ச்சிகள் வந்து போகின்றன, தொடர் கதைகள் வந்து போகின்றன. ஆனாலும் கூட அவைகளெல்லாம் வந்து முடிந்து சென்று விடுகிறது. ஆனால் யோகாசனம் மட்டும் தொடர்ச்சியாக நடந்து கொண்டே இருக்கிறது. இது முடியாத கதை, மக்களுக்கு தேவையான கதை. மக்களை மக்களாக வாழ வைக்கவும், நோயின்றி வாழ வைக்கவும், வந்த நோய்களை நீக்குவதற்குமான அற்புதமான கலை. ஆகவே தான் இது நெடுநாள் மக்களுக்கு தரப்படுகிறது. மக்களும் விரும்பி இதை பார்க்கிறார்கள், பார்த்து பழகுகிறார்கள், மற்றவர்களுக்கு கற்றுத்தருகிறார்கள். தங்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற பல்வேறு நோய்கள் சிரமங்களையும் நீக்கிக் கொள்கிறார்கள் என்பதுதான் உண்மை. அந்த நிலையில் இன்றைக்கு பாருங்கள், நமது அரங்கிற்கு 2 பேர் வந்திருக்கிறார்கள். சலபாசனம் என்றும் ஒரு அற்புதமான ஆசனத்தை செய்ய போகிறார்கள். நீங்கள் பார்க்க வேண்டும். எங்கே நீங்கள் பத்மாசனத்தை கலைத்துவிட்டு இன்னும் அருமைச் சீடர்களே அப்படியே குப்புறப்படுத்து. ஒவ்வொரு காலாக தூக்கிய பின் 2 காலை தூக்கலாம். குப்புறப்படுங்க. இதை வெட்டுக்கிளி ஆசனம் என்று தமிழில் சொல்வார்கள். சலபாசனம். கையை மூடி குப்புரை வைத்துக்கொள்ள வேண்டும். முதலில் வலது காலை தூக்குங்கள். ஆரம்ப கட்டத்தில் தலையை நேராக வைத்துக்கொள்ள வேண்டும். வலது காலை விரைப்பாக மேலே தூக்குங்கள். எவ்வளவு தூக்க முடியுமோ தூக்க வேண்டும். காலில் முட்டில் ஏற்படக்கூடிய வலிகள், வீக்கங்கள், பாதங்களிலே ஏற்படக்கூடிய வீக்கங்கள், தொடசதை, பட்டக் சதை, அடி முதுகிலே உள்ள வலிகள், வயிற்றில் அடிப்பாகத்திலே ஏற்படக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளை நீக்கக்கூடியது இந்த சலபாசனம். குறிப்பாக அன்னமய கோஷத்தை சரியாக இயங்க வைக்கக்கூடியது. மெதுவாக இறக்குங்கள். நீண்ட மூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு முறை வலது கால் தூக்குங்கள். கால் விரைப்பாக தூக்க வேண்டும். கால் முட்டு மடக்கம் இருக்கக்கூடாது. முட்டிலே வலி உள்ளவர்கள் இந்த ஆசனத்தை செய்தால் விரைவாக முட்டு வலி நீங்கிவிடும். காலிலே அடிக்கடி சில பேர்களுக்கு வீக்கம் வரும், L4 L5 பிரச்சனை வரும், கான்ஸ்டிபேஷன், பெண்களுக்கு மாதவிடாய் காலங்களில் வரக்கூடிய பிரச்சனைகள், அதிகமான இரத்தப்போக்கு, அது மாதவிடாய் சரியான காலத்தில் வராமை, இவைகளெல்லாம் இந்த ஆசனத்தின் மூலமாக நீக்கிக் கொள்ளலாம். மெதுவாக இறக்குங்கள். நீண்ட மூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள். இப்பொழுது இடது காலை தரையில் இருக்கும் பொழுதே விரைப்பாக்கி கொண்டு தூக்க வேண்டும். அப்பொழுதுதான் முட்டில் மடக்கம் ஏற்படாது. தூக்குங்கள். இடது காலை கையை நன்றாக அழுத்தி தூக்க வேண்டும். மெதுவாக இறக்குங்கள். மூச்சு இழுத்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது மீண்டும் இடது காலை தூக்குங்கள். முட்டு மடங்காமல் செய்தால்தான் இதில் முழுமையான பலன் கிடைக்கும். ஆரம்ப கட்டத்தில் முட்டை சற்று மடக்கி செய்யக்கூடிய நிலை வரும். யாராவது ஒருவர் காலை பிடித்து கொண்டு இந்த முட்டையை நிமித்தி விட்டால் ஒரு வாரத்தில் கால் நிமிர்ந்து விடும்.
மெதுவாக இறக்கும். நீண்ட மூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள். இப்பொழுது 2 காலையும் சேர்த்து தூக்க வேண்டும். கொஞ்சம் மெத்தையை எடுத்து வச்சுக்கோங்க, கொஞ்சம் முன்னால் எடுத்து வச்சுக்கணும். 2 காலையும் தூக்க முடியாதவர்கள் இது போன்ற ஒரு ஸ்டூலையோ அல்லது ஏதாவது ஒரு சின்ன ஸ்டூலையோ நாற்காலியோ வைத்துக்கொண்டு அல்லது மெத்தையில் வைத்துக்கொண்டு கூட இப்படி பழகலாம். தூக்குமா 2 காலையும் பாருங்கள். 2 காலையும் 55 வயது பெண்மணி எவ்வளோ அற்புதமாக செய்கிறார்கள் பாருங்கள். அன்னமய கோஷம் சரியாக இயங்க வைக்கப்படும். சிறுகுடல், பெருங்குடல், கல்லீரல், மண்ணீரல், கணையம், முதுகில் ஏற்படக்கூடிய L4 L5 டிஸ்க் பர்லாப்ஸ் இவைகளெல்லாம் சரி செய்யப்படும். மெதுவாக இறக்குங்கள். நீண்ட மூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள். மெதுவாக எழுந்து பத்மாசனத்தில் உட்காருங்கள். என் அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, ஆசனம் என்பது உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கான மார்க்கம். எந்த பிரச்சனையையும் நாம் நீக்கிக் கொள்ளலாம். இப்பொழுதெல்லாம் மனிதனுக்கு நோய்கள் நிறைய வருகிறது. அதற்கு மருந்து கண்டுபிடிக்கப்படவில்லை. கண்டுபிடித்தாலும் காலமெல்லாம் மருந்து மாத்திரைகளையும் சாப்பிட்டு கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. அவைகளெல்லாம் தவிர்க்க வேண்டும் என்று சொன்னால் இது போன்ற சின்ன சின்ன ஆசனங்களை எல்லா வயதினரும், எல்லா தரப்பினரும், வயது வித்தியாசம் இல்லாமல், ஜாதி மத பேதமின்றி இந்த ஆசனத்தை பழகி தங்கள் உடலையும் உள்ளத்தையும் ஆரோக்கியமாக வைத்துக்கொண்டு நெடுது இனிது வாழ வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனா ஆண்டியப்பன். வணக்கம்.